அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். ஸ்மைலி பொட்டேட்டோ செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பட் அது இந்த அளவுக்கு சொதப்புன்னு தெரியல. எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது. ஆனால் லாஸ்ட்டாக ரொம்ப சொதப்பிடுச்சு. ஸோ அதுக்கு பொட்டேட்டோ வந்து 4 எடுத்து அதை வந்து வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் தான் ஆட் பண்ணேன். இது கூட பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டீஸ்பூனில் ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். இது கூட கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சேன். ஸோ எண்ணெய் சேர்த்ததான் என்னன்னு தெரியல, இது வந்து லாஸ்ட்டாக அந்த மாதிரி சொதப்பிடுச்சு. இதை சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி நல்லா பரத்தி எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக ஒரு பாட்டில் மூடி இல்லை அப்படின்னா கிளாஸ் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து அந்த ஸ்மைலி ஃபேஸ் வந்து வரைவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்மைலி ஃபேஸ் வந்து பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பர்ஃபெக்டாக வந்தது. பட் லாஸ்ட்டாக பொரிக்கிறப்ப அது வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. ஸோ இது ஒட்டாமல் வர்றதுக்காக நான் என்ன இதில் வந்து ஆட் பண்ணதுனாலே என்னன்னு தெரியல. இது ஸ்மைலி ஃபேஸ் மட்டும் பண்ணாமல் இதில் வந்து இந்த ஃபோக் ஸ்பூன் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஒரு டைப்பாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் ஆனால் இதில் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸ்மைலி ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக மாறிடுச்சு. அது ஏன் இப்படி மாறிச்சுன்னு தெரியல. என் உருளைக்கிழங்கெல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக இது வந்து என்ன சொல்கிறது, உடஞ்சி போகிறதுனால இதை வந்து யூஸ் பண்ணவே முடியாதோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இதை வந்து நான் திரும்ப ஒன்ஸ் ஆயிலில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் செகண்ட் ஃப்ரை பண்ணி பார்த்தேன். அப்போயும் ரொம்ப உடஞ்சி போச்சு. இந்த ரெசிபியில் என்ன மிஸ்டேக் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.